ஆல் வணக்கம் அகேன். இந்த வாரம் ஒரு வீடியோ. ஆனா இந்தியா பத்தி இல்ல, இந்தியன் பிரீமியர் லீக் பத்தி. அதாவது வந்து சாட்டர்டே வந்து ஆக்ஷன்னு நினைக்கிறேன், மினி ஆக்ஷன் நினைக்கிறேன் துபாயில். பட் ஆனால் வந்து த என்டையர் வீக் ஃபுல்லாகவே வந்து இவங்க வாங்கிட்டாங்களாம், இவங்க அவங்கள வாங்கிட்டாங்களாம், இவரு தான் வெளில போகிறாராம். இல்லை இல்லை, உனக்கு தெரியுமா இவங்க ரெண்டு பேருமே வெளில போகிறாங்களாம் அப்படின்னு வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸும் சரி, கிரிக்கெட் சம்மந்தப்பட்டவங்களும் சரி, கிரிக்கெட் தெரியாதவங்களும் சரி, எல்லாமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளும் இதை பற்றி பேசலைன்னா ஆட்டத்தில் நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் சிஎஸ்கேவோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும், யார் யாரை வந்து அவங்க ரீடைன் பண்ணணும், என்ன மாதிரி பிளேயர்ஸோட அவங்க போனால் அவங்களோட சான்ஸ் வந்து இந்த வருஷம் பிரைட்டாக இருக்குது அப்படின்றத பற்றி பேசுகிறதுக்காக வந்துட்டோம். ஸோ மாஸ்டர், வெல்கம் டு த ஷோ. நன்றி. ஐ திங்க் ரிட்டன்ஷன் கன்ஃபர்மேஷன் தான் 15th கரெக்ட் இல்லையா? பட் ஆக்சுவல் ஆக்ஷன் வந்து டிசம்பர்ல தானே இல்லையா? அது நான் ஏதோ கரெக்டா பார்த்தேனான்னு தெரியல. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆமா, வந்து ரிட்டன்ஷன் லிஸ்ட் தான் வந்து சாட்டர்டேக்குள்ள ரிட்டன்ஷன் லிஸ்ட் வந்து நம்ம சாட்டர்டேக்குள்ள ஃபைனலைஸ் பண்ணணும். மேபி நம்ம ரிட்டன்ஷனை கொஞ்சம் ஃபோக்கஸ்டா பேசிக்கலாம். ஆமாம். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன், ஆனால் அது அன்அஃபிஷியல் தான் இப்போ வரைக்கும். இன்னும் நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க, ஜடேஜாலாம் போக மாட்டாருப்பா, அவர்லாம் இங்கே தான் இருப்பார், அதெல்லாம் விட மாட்டாங்கப்பா அப்படின்னு. ஐயோ, சைன்லாம் எப்படி போட்டு கடைசியில உங்களை எல்லாரும் பிராங்க் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? சொன்னா சோஷியல் மீடியாவை பற்றி என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பற்றி எனக்கு வந்து ஐடியாவே இல்லை. ஸோ எனக்கு ஆக்சுவலாக வந்து ஐ மீன் இட்ஸ் டன் அண்ட் டஸ்டட் மாஸ்டர், டீல் இஸ் டன் அண்ட் டஸ்டட். ஜடேஜா இஸ் வித் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆஸ் வி ஸ்பீக் அண்ட் சஞ்சு சாம்சன் இஸ் வித் சிஎஸ்கே. இல்ல, மேபி அதான் டீல்னா என்ன அபிஷியலி சைன்டா இல்லையான்னு தெரியல. பட் இவ்வளவு தூரம் பேசிட்டாங்கன்னா 99.9% கன்ஃபார்ம்டு. அன்லஸ் அதர்வைஸ் வேற ஏதாவது பெரிய பிரச்சனை வந்தாதான். வந்து இந்த மெயின் ஆக்ஷன் இந்த 2024 உடன் ஸ்பூனில் முடித்ததே கிடையாது. ஆனால் ஃபஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐபிஎல் அவங்க வந்து லாஸ்ட்டில் முடித்தாங்க. ஸோ அந்த டீம் லிஸ்ட்டோட பிளேயர்ஸ் நான் சொல்லிடுறேன், கூடவே வந்து ஐஎன்ஆரில் ப்ரைஸ் லிஸ்ட்டும் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுலேருந்து ஆரம்பிக்கலாம், ஓகேவா? ஸோ ருத்துராஜ் கைக்வாட் கேப்டன் 18 crores ரீடைன்டு. ரவீந்திர ஜடேஜா 18 crores ரீடைன்டு. மதிஷா பத்திரானா 13 crores ரீடைன்டு. சிவம் டுபே 12 crores ரீடைன்டு. எம்எஸ் தோனி 4 crores ரீடைன்டு. இவங்க மட்டும்தான் ரீடைன்டு. இனிமேல் நான் படிக்க போகிறவங்க எல்லாம் ஆப்ஷனில் இவங்க வாங்கினாங்க. டெவன் கான்வே 6.25 crores. ராகுல் திரிபாதி 3.40 crores. ரச்சின் ரவீந்திரா 4 crores. ரவிச்சந்திரன் அஸ்வின் 9.75 crores. கலீல் அகமது 4.80 crore. நூர் அகமது 10 crores. விஜய் சங்கர் 1.20. சாம் கரன் 2.40. ஷேக் ரஷீத் 30 crores, சாரி 30 lakhs. அன்ஷுல் கம்போஜ் 3.40 crores. முகேஷ் சௌத்ரி 30 lakhs. தீபக் ஹூடா 1.70 crores. குர்பஜீத் சிங் 2.20 crores. நேத்தன் எல்லிஸ் வெறும் 2 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஜேமி ஓவர்டன் 1.5 crores. கமலேஷ் நாகர்கோட்டி பேஸ் ப்ரைஸ் 30 lakhs. ராமகிருஷ்ணா கோஷ் 30 lakhs. ஸ்ரேயாஸ் கோபால் 30 lakhs. வனீஷ் பேடி 55 lakhs. ஆண்ட்ரே சித்தார்த் 30 lakhs. ஸோ இதுதான் இவங்களோட 2024 ஸ்குவாடு. இதில் நம்ம வந்து இப்போ யாரெல்லாம் மைனஸ் பண்ணலான்னா, லெஜெண்ட்ரி ஆஃப் ஸ்பின்னர் ரவிச்சந்திரன் அஸ்வின், அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ 9.75 crores ஆட் ஆயிருக்கு பர்ஸில். மார்க்கெட்ல பர்ஸ்ல வந்துடும். இது இல்லாமல் வந்து நம்ம ரவீந்திர ஜடேஜா இஸ் பாஸ்ட். ஸோ அவர் வந்து டீம்ல இருந்து அண்ட் போயிட்டாங்க. சாம் கரன் கரெக்டா? இந்த சாம் கரன். ஸோ இவங்க 2 பேரும் டீம்ல இருந்து போயிட்டாங்க. இப்போ நம்ம இப்போ பிளேயிங் 11 வந்து சரி, இப்போ ஜடேஜா போயிட்டாங்க மாஸ்டர். இப்போ ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாரு வேணுமா இல்லை வேண்டாமா? இல்ல, அதான் நம்ம அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப இந்த ரிட்டன்ஷன் பத்தி ஃபோக்கஸ்டா இருக்கறனால, இப்ப லாஸ்டா நீங்க என்ன சொன்னீங்க? 4 பேர் ரிட்டைன் பண்ணாங்கன்னு சொன்னீங்க. கரெக்டா? கெய்க்வாடு இல்லை, இப்போ இந்த டீம்ல யாரெல்லாம் வந்து இருப்பாங்க, இல்லை யாரெல்லாம் வெளில அனுப்புவாங்க, யாரெல்லாம் வந்து வெளியில அனுப்புவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? வெளியில அனுப்புறது நம்ம ஏற்கனவே ஹை லெவல்ல பார்த்ததுதான். எனக்கு தெரிஞ்சு டேவன் கான்வே டவுட் தான். திரிபாதி அவுட். அவுட்டு. ஆமா. ஹூடா அவுட். ரவீந்திரா அவுட்டு. ரச்சின் ரவீந்திரா
ஓகே. ஆனா அவரு எவ்வளவு பிரைஸ்? எடுத்துருவாங்களான்றது எனக்கு கொஞ்சம் டவுட் தான் மாஸ்டர். ஏன் நான் சொல்றேன்னா, சிஎஸ்கே வந்து எப்பவுமே டாப் ஆர்டர்ல ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேன் இருக்கணும் அப்படின்றது தான் ஆமா, டவுட். எனக்கு அதாவது அகைன் என்னோட பர்சனல் வியூ, சிஎஸ்கே பண்ணுவாங்களாங்கிறதுல என்னோட பர்சனல் வியூ, ஐ திங்க் ஐ வில் ஸ்டில் ரீடைன் ரச்சின் ரவீந்திரா. ஏன்னா இது வந்து மினி ஆக்ஷன்ங்கிறனால உங்களுக்கு பிளேயர்ஸ் ரிட்டென்ஷன் நம்பர்ஸ் எதுவும் ஃபோர்ஸ் பண்ண போறது இல்ல. ஸோ அதான் என்னோட சொன்ன மாதிரி ட்ரிபாதி, ஹூடா, கான்வே, வேற யார் பார்த்தேன், அஸ்வின் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். சாம் கரன் நினைவே போயிடுறாரு. ஓகே, நம்ம மெயினா டிசைட் பண்ண வேண்டியது பதிரனா. பதிரனா எனக்கு தெரிஞ்சு லைக்லி வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல பேசின மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டு மேபி சீப்பா எடுக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல வேற ஏதாவது பெட்டர் ஃபாஸ்ட் bowlers எடுப்பாங்களோ, எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. இப்போ நான் இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்க வந்து இப்போ கன்சிடரபிளி பிளேயிங் 11 வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ண போறது அந்த சின்ன பையன் வந்து மும்பைல ஒரு ஃபியா ஒரு 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 வியா பேர் என்ன? இல்ல ஊர்வில் பட்டேல் இல்ல. ஆ ஓப்பனிங் வந்து எனிவே லைக் இட் இஸ் கோயிங் டு பி ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் ஆயுஷ் மாத்ரே. ஆயுஷ் மாத்ரே. ஓகே, ஆமா. எனக்கு அந்த ரெண்டு பேரும் கன்ஃபியூஸ் ஆகும். ஒன் ஓகே. டவுன் வந்து லைக்லி டு பி சஞ்சு சாம்சன். ம். ஃபோர்த் வந்து இட் ஷுட் பி லைக் சிவம் டூபே ஆர் டெவால் பிரவிஸ். ஓகே. 5 வந்து யூ வில் ஹாவ், அதாவது டெவால் பிரவிஸ் அண்ட் சிவம் டூபே வந்து 4 or 5 ஆடிடுவாங்க. 6 வந்து அதாவது 4 or 5. 6 வந்து ஜடேஜா பிளேஸ் வேக்கண்டா இருக்கு இப்போதைக்கு. ஓகேவா. ஆமா. 7 வந்து எம்எஸ் தோனி. 8ல இருந்து உங்களுக்கு பவுலர்ஸ் வந்துருவாங்க. அதாவது ஒரு 2 பவுலர் வந்து அன்ஷுல் கம்போஜும் கலீல் அகமதும் கண்டிப்பா டீம்ல இருப்பாங்க. நூர் அகமது டீம்ல இருப்பாங்க. இன்னொரு ம். ஒரு ஸ்பின்னர் யாரு உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்பாட் வேணும். அதுதான் வந்து பெரிய வாய்டா இருக்கு. ம். இப்போ நீங்க வந்து இப்போ ரச்சின் ரவீந்திரா வந்து 6 crores வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ரச்சின் ம். ரவீந்திரா வந்து சாரி 4 crores. பட் ஆனா பத்திரானா மேல பெரிய பிரைஸ் டாக் 13 கோடி. நீங்க இந்த 13 கோடியும் 4 கோடியும் விட்டுட்டு நீங்க ஆக்ஷன் டேபிளுக்கு போனீங்கன்னா மற்ற டீம்ஸ் கூட உங்களால கம்பீட் பண்ண முடியுமா? உங்களுக்கு தேவையான பிளேயர்ஸை வாங்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அஃப்கோர்ஸ் எல்லா டீமுக்குமே வந்து எல்லாமே வந்து வேணுன்றது கிடையாது. பட் ஆனால் நீங்கள் வந்து இப்போது டெல்லி கேபிட்டல்ஸோ எல்எஸ்ஜி கேகேஆர்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக சஃபல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சீசன் வந்து சுத்தமாக கிளிக் ஆகலை. ஸோ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 பிளேயர்ஸை விட்டாங்கன்னா தே வில் கம் வித் லைக் 35-40 crores பர்ஸோட வந்தாங்கன்னா அவங்க கூட இவங்களால கம்பீட் பண்ணி வாங்க முடியுமா? ஸோ அப்படி அப்படி பார்க்கும்போது அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது ஐ திங்க் தே வில் டெஃபினெட்லி ரிலீஸ் மதிஷா பத்திரானா அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். ஏன்னா 13 ஆமா. crores எங்களுக்கு வந்து பர்ஸ்க்கு வேணும் இந்த ஆமா. 2 ஆமா. ஸ்லாட்டை வந்து ஃபில் பண்றதுக்கு. அண்ட் மறக்காதீங்க, நான் சொல்றது வந்து பிளேயிங் 11 வச்சு தான் சொல்றேன். இன்னும் அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் நீங்க பார்க்கவே முடியாது. பார்க்கலாம். ஆமா. இல்ல அதான் அதுக்கு இப்ப வந்து கான்வே அனுப்புறோம்னு சொன்னோம். கான்வேக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாரு தெரியல. ஸோ அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு இந்தியன் ஸ்பின்னர் வேணும் ரவீந்திர ஆமா. ஜடேஜா வந்து பேக் பண்றதுக்கு. கண்டிப்பா ரவீந்திர ஜடேஜாவோட குவாலிட்டியை மேட்ச் பண்ண முடியாது. பட் ஆனா ஒரு இந்தியன் ஸ்பின்னர் வேணும். அதே மாதிரி டவுன் த ஆர்டர் இவங்க ரொம்ப மிஸ் பண்ணது வந்து என்னன்னா ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர், ஒரு ஹிட்டர். அதாவது கேமரூன் ஜேமி ஓவர்டன், கிரீன் சாரி. ஆக்சுவலா என்ன கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷன். எனக்கு தெரிஞ்சு அதான் அவரை ரீடைன் பண்ணலாங்கிறது தான் என்னோட வியூவும். ஓகேங்களா, பவுலிங்கோ இல்லையோ, நம்ம இங்கிலாந்துல பார்த்த வரைக்கும் அட்லீஸ்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த ஒரு பிசிக்கலி லைக் ஸ்ட்ராங் பர்சன் ஹூ கேன் ஹிட் சிக்ஸஸ், அவரை வந்து எனக்கு தெரிஞ்சு ரீடைன் பண்ணிக்கிறது நல்லது. இன்னும் வேற யாரு அவங்க கலீல் அகமது ரீடைன் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா. பண்ணிடுவாங்கங்கிறீங்களா? அப்பார்ட் ஃப்ரம் த லாஸ்ட் ஃபிளாக் எண்ட் ஆஃப் த சீசன் தவிர ஹி ஹேட் அ வெரி டீசென்ட் சீசன். அதாவது நான் குட் சீசன் சொல்ல மாட்டேன், டீசென்ட் ஓகே. சீசன் இருக்கு. அது போக வேற இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் இல்ல. இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் கிடையாது இந்த டைம்ல அவர் ஃபாஸ்ட் அவர் பவுலர்ஸ். பேர் என்ன, அவர் முகேஷ் சௌத்ரி ஃபாஸ்ட் பவுலர் கரெக்டா? அவரு அந்த குர் குஜ்ரா சாரி குஜ்பந்த் சிங், அவங்க ரெண்டு பேர் தான் இல்லையா? வேற இன்னொரு யாரும் நியூஸ் கிடையாது. என்னன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து லைக்லி டு ரிலீஸ் தீபக் சஹர். ஸோ திருப்பி இவங்க ஓகே. தீபக் சஹருக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா ஓகே. தீபக் கண்டிப்பா சஹருக்கு பிரைஸ் அதிகமா இருக்கும். ம். போறதுக்கு முன்னாடி நீங்க மேல இருக்கிற அந்த பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர் ஸ்லாட்டை ஃபில் ஃபில் பண்ணிடணும். பண்ணணும். ஆமா. ஆமா. அப்புறம் எவ்வளவு காசு இருக்கும்னு நமக்கு தெரியாது. இல்ல அதுதான், அதனாலதான் சொல்றேன், பத்திரனா போனா மேபி இந்த மாதிரி ஒரு ஒரு பிளேயரையும் நீங்க அடிஷனல் வாங்கிக்கிறதுக்கு ஆமா. சான்ஸ். ஆமா, இப்ப இன்ஃபேக்ட் இஃப் யூ ஆஸ்க் மீ, பத்திரனாக்கு பதிலா தீபக் சாகர்னா ஐ திங்க் தே வில் டேக் இட் இல்லையா? ஏன்னா இஸ் அன் ஆல்ரவுண்டர். ஹீஸ் அன் ஆல்ரவுண்டர். பட் ஆனால் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த ரீசன்னால தான் மும்பை இந்தியன்ஸ் அவங்க ரேடார்லேருந்து அனுப்புகிறாங்க.
ம், 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 ம். அண்ட் ஓகே. நீங்க அவர வச்சு நீங்க வெறும் பவர் பிளேல மட்டும் தான் போட முடியும். விச் இஸ் ஓகே. எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். ஏன்னா பேட்டிங்கும் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் வருது இல்லைங்களா? ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு அகைன் இஃப் யூ ஆஸ்க் மீ ஐ வில் டேக் இட். ஓகேங்களா? ஏன்னா நான் வந்து என்ன சொல்றேன்னா மாஸ்டர், என்னோட இது வந்து என்னன்னா, நீங்க ரச்சின் ரவீந்திராவையும், மத்தீஷா பத்திரானையும், ஜெமி ஓவர்டனையும் சேர்த்து ரிலீஸ் பண்ணிடுங்க. ஸோ தட் யூ வில் கோ வித் த ஆக்ஷன் ஆஃப் லைக் அரவுண்ட் லைக் 32 crores கிட்ட போவாங்க. ஒரு ஹெவி ப்ரைஸோட போவாங்க. இல்ல இப்ப கம்ப்ளீட்லி ஜேமி ஓவர்டன்லாம் 1.5 கோடி தான் விக்ரம். அவரெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு 1.5 இல்ல கோடிக்கு இல்ல. எனக்கு தெரிஞ்சு கிடைக்க மாட்டாது. ம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ரச்சின் ரவீந்திராவை நீங்க 4 கோடி தான் அப்படின்னு சொல்லி நீங்க ரிலீஸ் பண்ணாலும், ரச்சின் ரவீந்திராவோட நீடு வேற எந்த சர்வீஸ்க்கும் கிடையாது. ஏன்னா அவர் ஓப்பனிங் மட்டும் தான் ஆடுவாரு. ஸோ ஓப்பனிங் வேற எந்த டீமுக்குமே ஓப்பனிங் ஸ்லாட் பிரச்சனையே கிடையாது. மேபி ஓப்பன் கேகேஆர் ஒன் மேபி டவுன் வேணா வந்து இது மேபி பண்ணுவாங்க. வரலாம். ம். ம். ஓகேவா? ஸோ அதனால அவரை மற்ற டீம் வந்து டார்கெட் பண்ண மாட்டாங்க. ஒரு ரேடார்லயே கிடையாது. ஸோ நீங்க விட்டு நீங்க வந்து பேஸ் பிரைஸ் கூட நீங்க வாங்க முடியும். ஸோ ஆனா நீங்க வந்து 4 கோடி கம்மியா ஒரு ஆக்ஷனுக்கு போறதும், 4 கோடியோட வச்சுட்டு ஒரு ஆக்ஷனுக்கு போறதும் இட் மேக்ஸ் அ மேசிவ் டிஃபரன்ஸ் இல்லையா? கரெக்ட்டுங்க. பட் அங்க தானே மத்த டீம் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவையில்லன்னு நம்ம சொல்றோம். பட் தே வில் டெஃபினெட்லி புஷ் இட் பியாண்ட் 4. புரியுதா? அவங்க அந்த ரிஸ்கையும் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? இவங்கள போட்டு நம்ம கண்டிப்பா வேணும்னு நெனச்சு எடுக்கிறது வந்து, அது அந்த டீமுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருச்சுன்னா, கண்டிப்பா விடமாட்டாங்க. 4,00,00,000ல நீங்க உள்ள போட்டீங்கன்னா, கண்டிப்பா 4,00,00,000ல எடுக்க விடமாட்டாங்க. அது நமக்கு லீஸ்ட் பிரிஃபர்டு நம்ம வந்து வந்தா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி ஆட்கள் இருக்கிறவங்கள தான் நீங்க தைரியமா ரிலீஸ் பண்ணலாம். நான் அதனால தான் சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு அவர் பேர் என்ன? ஓவர்டர்ன ரீட்டெயின் பண்ணிக்கலாம். ரச்சின் ரவீந்திராவ ரீட்டெயின் பண்ணிக்கலாம். பத்திரானா மட்டும் ஐ எம் திங்கிங் டு ரிலீஸ் பிகாஸ் ஹி இஸ் ஹியூஜ். ஐ மீன் மணி வைஸ் ஓகேங்களா? அதனால அவர போட்டுட்டு, அவர் வரலனாலும் மேபி இன்னொரு பெட்டர் பிளேயர் வந்து கிடைச்சுச்சுன்னா ஓகே. ஏன்னா டிபெண்ட்ஸ். அவர் எனிவே பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஆல்சோ நாட் தட் கிரேட் இன் த ரீசென்ட் டைம். அதனால வந்து அவர கான்ஃபிடன்ட். பட் ரச்சின் ரவீந்திரா, ஜேமி ஓவர்டன்லாம் பிரைஸ் இஸ் ரீசனபிள். ஸோ தே கேன் கிளிக் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ கம்ப்ளீட் ஓவர்ஹால் பண்ண முடியாது இல்லைங்களா நம்மளால மினி ஆக்ஷன்ல. சென்னை அப்படி ஸ்ட்ராட்டஜியில போக முடியாது. போனா மாட்டிக்கிடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஸ்மார்ட் பிக்ஸ் பண்ணணும். அவங்களோட அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கும் பார்த்தீங்களா? நம்ம கொண்டு வந்து நம்ம பேக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் அந்த மாரி ஆட்டிட்யூடு யார வந்து பிக் பண்றதுன்னு தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ராதர் தென் மேபி ஆல்ரெடி ப்ரூவன் பிளேயர விட அவங்க அப்படி ஆட்கள தேடுவாங்க. ஓகே. தட்ஸ் மை வியூ. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு ரவீந்திராவ ரீட்டைன் பண்ணிக்கலாம். பட் கான்வே அண்ட் மத்தி மத்தீசா பத்திரனா வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட வியூ. கலீல் அகமது நீங்க ரீட்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டீங்க. அப்பன்னா வேற யாரும் ரிலீஸ் பண்றதுக்கு யாரும் இல்ல. கிடையாது. பட் ஆனா பிக் ஹோல் டு ஃபில் வந்து ஜடேஜாவோட ரீப்ளேஸ்மெண்ட். டவுன் தி அதுக்கப்புறம் ஆர்டர் அந்த ஒரு செகண்ட் பேட்ஸ்மேன். ஆமா ஒரு பேட்ஸ்மேனு பிளஸ் பத்திரனாவை ரிலீஸ் பண்ணா ஒரு ஃபாரின் பிளேயரோ இல்லையோ ஒரு ப்ராப்பர் ஃபாஸ்ட் bowler who can bowl at ஆனா the நீங்க death and பத்திரனாவை beginning. ரிலீஸ் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து ஓல்டு பால்ல போடுற ஒரு பவுலர் வேணும். இப்ப தீபக் அததான் சொல்ல சஹர் வந்தேன். முன்னால இப்ப அதான் சொல்ல வந்தேன். ஓல்டு பால்லயும் சரி நியூ பால்லயும் போடுற மாதிரி ஒரு ஃபாரின் பிளேயர் இருந்தா ஓகே. அப்படிலாம் கிடைக்காது. இதுக்குள்ளேயும் நான் போடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் கிடைக்காது உங்களுக்கு. அதுகளை பி ரியலிஸ்டிக். அது எப்படி இன்னும் பும்ரா வருவாரு ஆக்சுவல்ல. சரி கலீல் அகமது இருக்காரு, பாத்துக்கலாம். சரி, ஓகே. தட் பீயிங் செட், ஆல் ஐஸ் ஆன் சாட்டர்டே. ஸோ யாரெல்லாம் ரிட்டென்ஷன் லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்க போறாங்க அப்படிங்கறது வந்து எல்லா டீம்ஸுமே வந்து அஃபிஷியலாக சப்மிட் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். ஸோ சோ அந்த சின்ன பிப்ரவரி பசங்க யாரும் அஃபெக்ட் ஆக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? சின்ன பசங்கன்னா அது யங்ஸ்டர்ஸ் வந்து புதுசா யாருமே வந்திருக்கிறவங்க எல்லாம் தட் இஸ் த பிளான். இதாக மாட்டாங்க. ம், தட் இஸ் த ம். பிளான். அதாவது அவங்கள வச்சு தான் ஒரு டீமை இனிமேல் வந்து கோரா பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பிளான். இவங்க எல்லாருமே ஃப்ளோட்டர்ஸ் மாதிரி தான் ப்ளே பண்ணுவாங்க. மீதி இருக்கிற சீனியர்ஸ் எல்லாமே. தட் இஸ் ஹவ் தே ஆர் லுக்கிங் அட். பார்ப்போம். இந்த வருஷம் வந்து ஐ மீன் தே ஆர் நோன் டு கிவ் கம்பேக்ஸ். ஸோ அதுதான் வந்து சிஎஸ்கே இல்லையா? எப்போல்லாம் வந்து ஒரு ஸ்லைட் இது கொடுக்குறாங்களோ அடுத்த வருஷமும் ஒரு பெரிய கம்பேக் கொடுப்பாங்க. ஸோ இந்த வருஷமும் பெரிய கம்பேக் கொடுக்கறதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து ஒரு பேஸாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். நெவர் எவர் ரைட் ஆஃப் எம்எஸ் தோனிஸ் கிரிக்கெட் பிரெயின். ஸோ அதான் எம்எஸ் தோனி நீங்க சொன்ன உடனே தான் கேட்க வந்தேன். அந்த வான்ஸ் பேடியா அவர் மட்டும்தான் விக்கெட் கீப்பர் பேக்கப்பா? வேற யாருமே கிடையாதா? ஊர்வில் பட்டேல் விக்கெட் கீப்பர், ப்ராப்பர் விக்கெட் கீப்பர். ஓகே. அவரும் ஒரு ஊர்வில் விக்கெட் பட்டேல். கீப்பர். ஓகே. இப்போ சஞ்சு சாம்சன். ஸோ ஓ! விக்கெட் கீப்பிங் சாம்சன் நான் பொறுத்த மறந்துட்டேன். வரைக்கும் சாரி. ஓகே. நான் ஸோ ஜஸ்ட் இன் சஞ்சு கேஸ் சாம்சன் தோனி போடுவாங்க. விளையாடலனா அப்படிங்கிறதுக்காண்டி யோசித்தேன். ம். ஊர்வில் பட்டேல் வில் ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் ஹிஸ் பிளேஸ். சஞ்சு சாம்சன் உள்ள ஓகே. சோ வந்ததுனால. இப்ப தோனி விளையாடலன்னு முடிவு பண்ணாருன்னா, அவரோட அந்த 4 crore வந்து பர்ஸ்ல வரும். அவ்வளவுதான். ஆமா.
4 crore தெரியல. அப்படி கூட ஒரு சர்ப்ரைஸ் பண்ணாலும் பண்ணுவாருப்பா. நான் விளைக்கிறேன். தெரியாது. இல்ல, லாஸ்ட் இல்ல. மேட்ச் அப்படி அப்படி நான் ஆடிட்டேனே போன வருஷமே அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல அஸ் அ ஃபேனா நாங்க யாரும் அத ஒத்துக்கிட மாட்டோம். பட் தோனி இஸ் தோனி. கரெக்ட்டா? நம்மளால எதுவும் பிரெடிக்ட் பண்ண முடியாது. இன்ட்ரஸ்டிங் டைம்ஸ் எஸ்பெஷலி ஃபார் சிஎஸ்கே. மத்த டீம்ஸ்லாம் மோர் ஆர் லெஸ் செட்டில்டுன்னு நெனைக்கிறேன். அந்த ஃபியூ டீம்ஸ் நீங்க சொன்னீங்கல்ல பேர் என்ன? மும்பை கொல்கட்டாவும் இந்தியன்ஸ், ஆர்சிபி ம். வந்து செட்டில்டு, ஜிடி வந்து செட்டில்டு, ம். டிசியில் மேபி லைக் 1 or 2 ஸ்பாட்ஸ் மட்டும்தான் மிஸ்ஸு. எல்எஸ்ஜி அண்ட் கேகேஆர் வில் ஹாவ் சம் கொஸ்டின்ஸ் அண்ட் ஸோ எஸ்ஆர்ஹெச். ஸோ ஓகே. இந்த 3 டீமும் தான் வந்து ஒரு இது பண்ணுவாங்க. மற்றபடி மீதி எல்லா டீமும் செட்டில்டு. இப்ப இந்த ஆக்ஷனுக்கு வந்து நியூ நேம்ஸ் வந்து யார் யாருங்கிற அந்த லிஸ்ட் ஏதாவது தெரிஞ்சிருச்சா? இல்ல அதுக்கு ஏதாவது டேட்ஸ் இன்னும் நமக்கு ஃபைனலைஸ் பண்ணலையா அவங்க? இல்லை, எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியல ஆக்சுவலாக. ஓகே. மேபி யாரெல்லாம் அத வந்து நம்ம லாஸ்ட் பார்த்துட்டு இருக்காங்க பேசலாம். அப்படிங்கிறது வந்து தெரியல. மேபி வந்து ஆக்ஷன் கிட்ட வரும்போது நம்ம அதை வந்து யார் ஆமா. அத யார் 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 எடுக்கலாங்கங்கிறப்ப தான் அது நம்ம பேசலாம். இப்போதைக்கு ரிட்டென்ஷன்ல வந்து ஐ திங்க் ஒரு 5, 6 நம்ம பார்த்தபடி ஓகே. விஜய் சங்கரையும் எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நெனைக்கிறேன். சங்கர்லாம் முடிஞ்சது அவ்வளோதான். விஜய் சங்கர், தீபக் ஹூடா அவங்கலாம் பிரைஸ் கம்மியா இருந்தாலும் அத கம்பெனினா ரொம்ப பெரிய இதா இல்லாட்டினாலும் எனக்கு தெரிஞ்சு அவங்கலாம் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஆமாம். ம். சரி. நம்ம பார்க்கலாம். வந்து நிறைய சிஎஸ்கே பற்றி பேசிட்டோம். ஸோ நம்ம இந்த சிஎஸ்கேவோட ரிட்டென்ஷன் ஒரு ஷாக்காக இருக்க போதா, இல்லை வந்து வாவாக இருக்க போதா, என்ன ஏது அப்படிங்கிறத வந்து நம்ம சாட்டர்டே பார்க்கலாம். தட் பீயிங் செட், இந்தியா விசஸ் சவுத் ஆஃப்ரிக்காவோட டெஸ்ட் சீரிஸும் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து நாங்களுமே வந்து அதை பற்றி வீடியோஸ் எல்லாமே போடுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிரிக்கெட் பிடிக்கும்னா அவங்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். அன்டில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப் விக்ரம். மாஸ்டர். தேங்க் யூ.